கிறிஸ்துவுக்குள்ள அன்பான தேவ ஜனங்களே, மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் மூலமாக நம்ம இந்த கிறிஸ்மஸ் சீசனில் வந்திருக்கிறோம். உங்களோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல கிறிஸ்துவுக்குள்ள நானும் என் மனைவியும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு கூட இந்த கிறிஸ்மஸ் செய்தியை என்னுடைய மனைவி பாஸ்டர் சிந்தியா ரூபி அவர்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கிறிஸ்மஸ் வார்த்தைக்காக நாங்கள் தெரிந்து கொள்ள வார்த்தை பைபிள் வசனம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து பிறந்தது குறித்து எல்லாரும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இன்னொரு வசனம் அப்படியா சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது நல்ல செய்தியாக இருக்கிறது. இந்த நாளில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது என்னன்னா, அவர் எதற்காக பிறந்தார், அவர் பிறந்தது ஏன் அந்த சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வருகிறது. ஏன்னா மனுஷன் கொடுக்க முடியாத ஒரு நித்தியமான ஒரு டிவைன் காரியத்தை அவர் நமக்கு கொண்டு வருகிறவராய் அவர் வந்ததுனால தான் அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமானதாக இருக்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இதில் புத்திர சுவிகாரத்தை குறித்து இங்கே வசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்கும்படியாக. மத்தேயு 1:21 உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு கிறிஸ்து என்பதற்கு அவர் நமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி நம்மளை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், ஒரு ரெடீமர். அவர் நம்மளை விடுதலையாக்குகிறவராய் இந்த பூமிக்கு வந்தார். அதனாலதான் அந்த மகிழ்ச்சி. இங்க பாத்தீங்கன்னா விடுதலை ஆக்குறதுக்காக அவர் பிறந்தாரு. எதுல இருந்தெல்லாம் அவர் நம்மளை விடுதலை ஆக்கினார். இங்க சொல்லப்பட்ட வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. இந்த உலகமும் உலகத்தின் இயக்கங்களும் சர்வ சிருஷ்டியுமே பிரமாணத்தின் கீழே அடைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பாவத்துல, சாபத்துல, கொள்கைகள்ல, வேறு வேறு விதமான நம்பிக்கைகள்ல, வழிபாடுகள்ல, பலவிதமான காரியங்கள்ல இந்த உலகமும் சர்வ சிருஷ்டிகளும் மனுஷர்களும் ஜனங்களும் அதுல அடக்கம். எல்லாரும் அதுல மூழ்கி இருக்கும்போது அதுல இருந்து ஒரு டிவைன் வழியை, ஒரு தெய்வீக வழியை காண்பிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. அந்த தெய்வீக வழி எப்படிப்பட்டதுனாக்கா, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னாக்கா, மனுஷங்க தங்களுடைய பாவத்தை போக்குறதற்கு ஒரு பலியை செலுத்தணும். அப்படின்னா அது எந்த மதத்தினராக இருந்தாலும் கொள்கைகளை பின்பற்றினாதான் மோட்சம் என்ற ஒரு நம்பிக்கையில வாழ்ற எந்த மதத்தினரும் அப்போ நாட் ஓன்லி எப்படி சொல்றது, கிறிஸ்துவை அறியாதவங்க, கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லா மதத்தினருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நம்பிக்கை என்ன, நித்தியத்துக்கு போகணும்னா, நம்ம மோட்சத்தை அடையணும்னா அதற்கு ஏதாவது ஒரு கிரியையை இந்த பூமியில வாழும் பொழுது நம்ம செய்ய வேண்டும். இங்க இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போதும், இயேசு கிறிஸ்துவை நீ நம்பும் போதும், இயேசு உனக்காக அந்த பூமியில பிறந்தார் என்றதை நீ அறிந்து கொள்ளும் பொழுதும், உன் கிரியையினால நீ நம்ம கிரியையினால நம்ம மோட்சம் போகிறது இல்லை, அவரை விசுவாசிக்கிறதுனால நித்தியமான வழிகள். அப்படின்னாக்கா ஏதோ செத்த உடனே பரலோகத்துக்கு போறது அப்படி இல்லாம ஒரு மோட்சமான வாழ்க்கை அப்படி இல்லை. இந்த பூமியில வாழும் பொழுதே ஒரு கண்டம்னேஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு எப்படி சொல்றது, ஒரு நிராகரிக்கப்படாத ஒரு ரிஜெக்டட் லைஃப் இல்லை, குற்றப்படுத்துற வாழ்க்கை இல்லை, பாவத்துல நம்மளை எப்பயுமே நம்மளை பழி சொல்லுகிற வாழ்க்கை இல்லை.
அப்படி இல்லாத எல்லா அவமானங்களையும் மீட்கும்படியாக, அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்த இந்த மனு குலத்தை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு குழந்தையாய் பிறந்தார். அவர் பிறந்ததனுடைய பிறப்பின் அர்த்தம் இதுதான். அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருந்த நம்ம எல்லாரையும் மீட்கும்படியாக, மீட்கிறது மட்டும் இல்ல பாருங்க, ஒரு பிரச்சனையிலேருந்து இல்ல குழியில தெரியாம ஒரு ஆடோ மாடோ இல்ல ஒரு மனுஷரோ ஒரு குழந்தைகளோ நம்ம விழுந்துட்டோம்னா அவங்கள தூக்கி விடுறது மட்டும் வேலை இல்லை. தூக்கி விட்டா சரியா போயிடும் நினைக்கிறது வெறும் மீட்பு. அவங்கள நம்ம தூக்கி விடுறோம். அவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க, அவங்கள நம்ம தூக்கி விடுறோம். ஆனா இங்க ஏசப்பா அதுக்காக மட்டும் அவர் பிறக்கல, நம்மளை மீட்டு நம்மளை நித்தியமான வழியில அவர் நடத்துகிறதுக்காக அவர் வந்தாரு. அப்படின்னாக்கா உன்னுடைய பழைய வாழ்க்கை அப்படின்னா உன் கிரியையினால நீ இதை செஞ்சு கடவுளை தேடினா மோட்சம் போகலாம், இல்லை நீங்க இந்த பரிகாரம் செஞ்சா ஆண்டவர்கிட்ட கடவுளை அடையலாம், நீங்க இவ்வளோ பக்தியா நடந்தா அப்படின்னா நாட்களை இன்னும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நாட்களை விசேஷமாய் கொள்றது, ஆராதனை செய்கிறது, பூஜை பண்றது, ஃபாஸ்டிங் இருக்கிறது, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா நீங்க ஒன்றை செய்து தேவனிடத்திலிருந்து ஒன்றை நீங்க பெற்றுக்கொள்றதை காட்டிலும் இந்த வழியை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஈஸியாக்குனாரு. அந்த வழியை ஈஸியாக்குறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறபடினால, அப்படின்னா நம்ம ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல இருக்கிறதுனால, மனுஷர்களா இருந்ததுனாலதான் நம்மை போலவே நம்முடைய பாடுகளை சுமந்து நம்மளை மீட்கிறதுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தாரு. வந்தது மட்டும் இல்ல, அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் முடியாது சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ இவர் ஸ்திரீயின் இடத்துல நம்மளை போலவே மாம்சமும் ரத்தமும் உள்ளவராய் அவர் வெளிப்படுறாரு இந்த பூமியில. யோவான்ல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:14 இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வெளிப்பட்டார் என்று சொல்லி, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். அப்போ கிருபையும் சத்தியமும்னா இந்த கிருபை என்ற வார்த்தை இது நம்மளுடைய சாமர்த்தியம் அல்ல, இது நம்மளால உண்டானது இல்லை. இந்த இயேசுவை அறிகிற இந்த அறிவும் அவர் வழி நடத்துற அவர் கொடுக்கிற இந்த வாழ்க்கையும் நீங்க எதையாவது கொடுத்து நீங்க பெற்றுக்கொள்றது இல்லை. நீங்க இயேசுவை மாத்திரம் நீங்க விசுவாசிக்கும் போது அதோடு கூட வர்ற பிளஸ்ஸிங் தான் உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களா இருக்கிறது, உங்களுடைய நித்தியமான வாழ்க்கையா இருக்கிறது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மாத்திரம் இல்ல, நம்ம மரித்ததுக்கு அப்புறமும் அவரோட வாழ்கிற வாழ்க்கையா இருக்கிறது. அப்போ அதுக்கு அவர் ஒரு மாடலை, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் ஒரு மார்க்கத்தை நமக்கு அவர் ஏற்படுத்துறதுக்காக அவர் வழியில் இந்த பூமியில பிறந்தாரு. அந்த மார்க்கம் என்னன்னாக்கா கொள்கைகள்னால வாழ்ற வாழ்க்கை இல்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால வாழ்ற வாழ்க்கை. அவரை நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க ரட்சிப்படைகிறீங்க. அவர் உங்களுக்காக பிறந்தார்ன்றதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது மீட்படைகிறீங்க. 6வது வசனம் அப்படியா சொல்றது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே. அப்போ இங்க அவர் பிறந்தது நிமித்தம் அவருடைய பிறப்பை எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, இன்னைக்கு நிறைய பேர் அவருடைய கிறிஸ்மஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆண்டவர்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ சிலர் சீசனல் கிறிஸ்டியன்ஸா கூட இருப்பாங்க, பண்டிகை நாட்கள் மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க, கிறிஸ்து பிறந்ததை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா இயேசு கிறிஸ்துன்ற ஒரு கடவுளா அவர் ஒரு நல்ல தேவன் என்பதை அவங்க அறிந்திருக்கிறாங்க. அப்போ இங்க 6வது வசனம் சொல்லுது, அவர் நல்ல தேவன் மட்டும் இல்ல, அவர் நம் புத்திரராய் இருக்கும்படி he made the sonship. அவர் குமாரரும் குமாரத்திகளுமாய் நம்மளை பிள்ளைகள் ஆக்கும்படியாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாக்கா, பிள்ளை இல்லாதவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தையோட வேல்யூ என்னன்னு சொல்லி. பிள்ளை இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாதவங்களுக்கு அதனுடைய வருத்தமோ பாரமோ ரொம்ப தெரியும். அப்போ ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி நீங்க எடுக்கும்போது அதை நீங்க அந்த குழந்தைக்குரியதெல்லாம் நீங்க செய்யும்போது முதலாவது நம்ம என்ன பண்றோம்னாக்கா அதனுடைய ஐடென்டிட்டியை நம்ம மாத்துறோம். நீங்க அடாப்ட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே
இவங்க என்னுடைய குமாரன் அப்படின்னு குமாரனோ குமாரத்தையோ குழந்தைங்களை அடாப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நான் தான் தாய் நான் தான் தகப்பன்னு சொல்லி அவங்க பேரை அவங்களுக்கு வச்சு அவங்க குடும்பத்தில் அவங்க அந்த குழந்தைய சேர்த்து கொள்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததும் அவர் நமக்கு காண்பிக்கிற மார்க்கமும் என்னன்னாக்கா, he made us his sons and daughter through his birth. அவர் பிறந்ததின் நிமித்தம் அவங்க வசனம் அதான் சொல்லுது, நீங்கள் புத்திரராய் இருக்கும்படியாக. இன்னொன்று, அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராய் பிறந்தார் அப்படின்னா அவர் பை லா அப்படின்னா நம்ம மாம்சமும் ரத்தமா இருக்கிறதுனால அவர் நமக்காக நம்மை போலவே பிறந்து நம்ம சிக்கி கொண்டிருக்கிற பாடுகள்ல அப்படின்னா பாவத்துல, வியாதியில, மரணத்துல, சாபத்துல, தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல, நம்மளுடைய மைண்ட் பேட்டில்ல, நம்மளுடைய ஃபைனான்ஸ் பேட்டில்ல, எதுவா இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை மீட்கிற ஒரு ரெடிமராய் அவர் பிறந்தார். அது பிறந்தது மட்டும் இல்லை, அதுலேருந்து நம்மளை மீட்டு அவர் நமக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுக்குறாரு. என்னன்னாக்கா, நம்ம அவருடைய பிள்ளைகள் என்ற ஐடென்டிட்டியை அவர் நம்ம கொடுக்குறாரு. அப்போ அதே போல தான் இன்றைக்கு உங்களுக்கு இதுதான் நற்செய்தி. உங்களுக்கு சொல்ல வர்ற நற்செய்தி என்னன்னா, ஏசப்பாவை நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவராக நீங்கள் செலிப்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி என்னன்னா, நீங்கள் ஏசப்பாவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்றதுனால உங்களுடைய எல்லா பழைய காரியங்களும் இந்த பிரமாணத்துக்கு உட்பட்ட அப்படின்னா வியாதி, மரணம், சாபம், துக்கம், எல்லா விதமான கடன் பிரச்சனைங்க, தரித்திரம், ரிஜெக்டட் லைஃப், அடிக்ஷன், எல்லாவற்றிலிருந்தும் உங்களை அவர் மீட்டு கொள்கிறவராக இருக்கிறாரு. அந்த மீட்டு கொள்ற அந்த மீட்பை அவர் வெளிப்படுத்துறதுக்காக தான் அவர் பிறக்கும் போது அந்த சந்தோஷம் தான் நித்தியமானதா இருக்கிறது. அதனாலதான் அங்க ஆண்டவர் அதுக்கு சைனா தான் என்ன பண்றாங்க, மரியாள் கன்சீவ் ஆன உடனே, அவங்க பரிசுத்த ஆவியினால கன்சீவ் ஆன உடனே இன்னொரு கர்ப்பம் திறக்கப்படுகிறது, அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பம் திறக்கப்படுகிறது. அப்போ அந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் லைஃப்பில் இயேசு என்றவரை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த குட் நியூஸ் இயேசு உங்களுக்காக பிறந்தாருன்றதை நீங்கள் கேள்விப்படும் போதே உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கிறது 100% உண்மை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபெய்த். நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தாருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு தெய்வீக அற்புதத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. அது மனுஷனால கொடுக்க முடியாது. ஏன்னா சகரியாவோட வாழ்க்கையிலையும் எலிசபெத்தோட வாழ்க்கையிலையும் அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன, எல்லாம் முடிஞ்சு போய் நேச்சுரலாக பர்த் ஆகிறதுக்கு எந்த பாசிபிலிட்டியும் எல்லாம் முடிஞ்சு போன நேரத்தில் ஆண்டவர் அங்கே அற்புதத்தை அங்கே செய்கிறாரு. அங்கே யோவான் ஸ்நானங்களை அங்கே கொடுக்குறாரு. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் பர்த் ஆஃப் ஜீசஸ் அது ஒரு பெரிய ரெவலேஷனாக இருக்குது. இது என்னைக்கோ நடந்து முடிஞ்சது இல்லை, இட்ஸ் கண்டினியூஸ், இட்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது தினம் ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் அவர் ரினியூவிங், உங்களுக்குள்ள அவர் பிறக்கிறது, உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாருன்றது இயேசுவை நீங்கள் அறிந்தது such a joy and good news. அது உங்க இருதயத்தை மனமகிழ்ச்சியினால பொங்க செய்கிறதா இருக்குது. அது உங்களுடைய வாழ்க்கையில புது அதிகாரத்தை, ஆளுகை, ஏசாயால 9:16 அவர் ஆலோசனை கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆலோசனை இல்லாத நேரங்கள்ல அவர் உங்களுக்கு ஆலோசனைக்காரராக வெளிப்படுகிறாரு. அவர் உங்களுக்கு சமாதான பிரபுவாய் வெளிப்படுகிறாரு. அவர் கர்த்தத்துவம் உள்ள தேவன். அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால சகல சோவர்னிட்டி, எல்லா அதிகாரத்துக்கும் அவர் மேலானவராக இருக்கிறாரு. இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. இயேசு என்ற நாமம் உங்களை எல்லா பிரமாணத்திலிருந்தும், நீங்க எதுல பாண்டேஜா இருந்தாலும், இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்குற நீங்க உங்களுக்கு எதுல நீங்க லாக் ஆயிருக்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அது எல்லாத்துலேருந்து உங்களை விடுதலையாக்குகிற ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. அவர் வல்லமையுள்ள தேவன் என்றால் அவருடைய வல்லமை உங்களுக்காக எந்த அற்புதத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவர் நித்திய பிதா என்றால் அவர் ஒரு நாள் மாத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சஜஷனை கொடுத்துட்டு இதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ லைஃப் லாங்னு சொல்லிட்டு போற ஒரு பர்சன் கிடையாது.
அவர் நித்திய காலமாய் உங்களோடே வாழ்ந்து உங்களோடு கூட நீங்க மரிக்கும் போதும் பிளேஸ் தான் மாறுது. இந்த பூமியில நீங்க அப்புறம் நித்தியத்துல அவரோடு கூட வாழ்றீங்க. அப்போ நித்தியமாய் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பராக. சகல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி மனதார நான் வாழ்த்துகிறேன். பாஸ்டர் சிந்தியா அவங்க சொன்ன செய்தியின்படியே நான் அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த வசனம் அவங்க சொன்ன அந்த வார்த்தையின்படியே இயேசுவாகிய தேவன் வந்து அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய நாமம் மாத்திரம் இல்லை, அவருடைய கிரியையும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் சீசனில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த இயேசுவை நற்செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவங்களா இருந்தால் கூட நீங்கள் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட, இயேசுவே நீங்கள் எனக்காக தான் வந்தீங்க, எனக்கு புத்திர சுகாரத்தை நான் சஞ்சிப்பையும் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அதை பிலீவ் பண்ணும்போது எல்லாம் இயேசு உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக மாற்றுவார், அதிசயங்களை செய்வார். இதை உங்களுக்கு ஒரு ஜாய்ஃபுல் சீசனாக உங்கள் குடும்பத்தை தேவன் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்களாக இருந்து இந்த செய்தி எங்கள் இருதயத்தை தொட்டது, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோன்னா என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி எங்களோடு கூட இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயத்தில் வாங்க. நீங்கள் தான் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் மரித்தீங்க, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தீங்க. நீங்கள் தான் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் இருதயத்தில் வாங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நன்றி இயேசுவே, ஆமேன். இந்த ஜெபத்தை என்னோடு கூட நீங்கள் செய்திருப்பீங்கன்னா நாங்கள் விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்கிறோம், இன்றையிலிருந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. இனி நீங்கள் அடிமை அல்ல, பாவத்துக்கோ சாபத்துக்கோ பிசாசுக்கோ அடிமை இல்லை. யூ கால்ட் அஸ் அ சன் அண்ட் டாட்டர் டு த ஹெவன்லி ஃபாதர். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கீங்க. பிதா அவங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஹாப்பி பர்த்டே டு ஜீசஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அவருக்கு போய் கேக்கோ ட்ரெஸ்ஸஸை கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தால் இந்த சீசனில் இயேசு சொன்னார், இந்த ஏழைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எனக்கே செய்கிறீங்கன்னு சொல்லி. அதனால் நான் என்கரேஜ் பண்ணுறோம், இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நீங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சதான நெய்பர்ஸுங்க, இயேசுவை அறியாதவங்க, ஏழைகள், பிசன்ஸு, அநாதாசிரமம், எங்கே உங்களுக்கு ஆண்டவர் ஏவுறாரோ அவங்கக்கிட்ட போங்க. கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்மஸ்னால நீங்கள் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி செலிப்ரேட் பண்ணுங்கள். அதனால் பரலோகமும் உங்களோடு கூட கொண்டாடுகிறது. நாங்களும் கூட இந்த கிறிஸ்மஸ் சீசனில் அநேக இடங்களில் அவுட்ரீச்சை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. Wish you Merry Christmas. God bless you all.